சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நாங்கள் வந்து பழனி கிளம்பிட்டோம். சனிக்கிழமை லீவு தான், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை போகிறோன்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் பேசிகிட்டு இருந்தோம், நாளைக்கு லீவு தானே, நம்ம வேணால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 8:30 இருக்கும், அங்கே நாங்கள் பழனி ரீச் ஆகிட்டோம். ஈரோட்லேருந்து எங்கள் அத்தையும் வந்துட்டாங்க. அவங்களே பிக்கப் பண்ணிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு, நான் வந்து படிசூடம் ஏற்றுறது தான் வேண்டியிருந்தேன். நான் படிசூடம் ஏற்றலைன்னு வேண்டியிருந்தேன், அதனால தான் இன்றைக்கி போயிருந்தோம். சூடம் எல்லாமே வந்து அங்கே விற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வாங்கிட்டோம். அப்படியே அர்ச்சனைக்கு தேவையானதோ எல்லாம் வாங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் மேலேருந்து போகிற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் என் பையன் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கடைசி 10 படிக்கு போகும்போது காற்று ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுனால என்னால் அது பொருத்தவே முடியல. தீப்பெட்டியும் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ கடைசியாக எடுத்துகிட்டு போய் மொத்தமாக அந்த சூடத்தை வச்சு பொருத்திட்டோம். எங்கே போனாலும் கார் ஒன்று வேணும்னு கேட்டு அடம் பண்ணுவான். அப்படி தான் இன்றைக்கும் ஒரு கார் வாங்கிட்டான். வர்ற வழியில் இந்த வேல் பார்த்தோம், சரி காருக்கு ஒட்டலான்னு சொல்லிட்டு இந்த வேல் வாங்கியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து அதை வைக்கிறதுக்காக அதை ஃபுல்லாக அந்த சாமி வைக்கிறதுக்கான இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா வீட்டு குலதெய்வம் பழனி முருகன் தான். நான் இத்தனை வருஷம் வந்திருக்கேன், இவ்வளோ ஃப்ரீயாக சாமி பார்த்ததே இல்லை. புரட்டாசி மாதம் நம்ம போனோம் அப்படின்னா பழனி முருகரை வந்து ரொம்ப ஃப்ரீயாக பார்க்கலாம். நல்லா பார்த்தோம், 2 தடவை பார்த்தோம். நாங்கள் கிளம்பி கணக்கம்பட்டி வந்துட்டோம். அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அரிசி மூட்டை வாங்கி கொடுக்குறது தான் அவங்களும் வேண்டியிருந்தாங்க. அந்த வேண்டுதலையும் முடிச்சுட்டு வரும்போது அவங்க பூ கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஈரோடு வந்து பெருமாள் கோயில் போயிட்டோம். எங்கள் அண்ணி நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு.